வெல்கம் டு அறிஞரன் ஐஏஎஸ் அகாடமி. TRB எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் போர்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அதோட 7th ஃபஸ்ட் டைமில் இருக்க செகண்ட் யூனிட்டை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். என்ன ப்ரோஸ் கொடுத்துருக்காங்கன்னா, த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். Who cried the wind as it swept down from the Himalayan snows. அதாவது அந்த ஹிமாலயன்ஸ் பனிலேருந்து அந்த ஹிமாலய மலையில் எப்படி காத்தடிக்குதான், ஹூன்னு காத்தடிச்சுட்டே இருக்கு. இட் அரிட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் பாசஸ். அதாவது அது எதை கடந்து போதான், இந்த ஹில்ஸையும் பாசஸையும் கடந்து போகுது. அண்ட் ஹம்ட் அண்ட் மோன்டு இன் த டால் பைன்ஸ் அண்ட் டியடாஸ். அதாவது எப்படி இருக்கா அந்த பைன் மரத்துலையும் அந்த டீடாஸ் மரத்தையும் வந்து எப்படி அந்த இலைகள்லாம் எப்படி சத்தம் கொடுக்குதுன்னா ஹம்ட் அண்ட் மோன்டு. அது ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு சத்தம் கொடுக்குது. ஆன் ஹாண்டட் ஹில், அதாவது ஹாண்டட்னா என்னன்னா யாருமே இல்லாத ஒரு மாதிரி பேய் பூதம் சொல்லுவோம், அதை என்ன சொல்லணும், ஹாண்டட் சொல்லுவோம். ஹாண்டட் ஹில் தேர் வாஸ் லிட்டில் டு ஸ்டாப் த விண்ட், ஒன்லி எ ஃபியூ ஸ்டன்ட் ட்ரீஸ் அண்ட் புஷஸ் அண்ட் தேர் ரியூன்ஸ் ஆஃப் வாட் ஹேட் ஒன்ஸ் பீன் எ ஸ்மால் செட்டில்மெண்ட். அதாவது அந்த காற்றை நிறுத்துறதுக்காக அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன புல்லு கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரியூன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மாதிரி இடிபாடோடு நிறைந்த ஒரு வீடு, அது அந்த வீட்டில் யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி தனிமையாக கிடக்குறது. On the slopes of the next hill there was a small village. அந்த மலை சாய்வுகளில் பக்கத்தில் வந்து ஒரு சிறிய கிராமம் இருந்துச்சு. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. அந்த காத்தடிக்கக்கூடிய அந்த வில்லேஜில் வந்து அந்த கூரைகள்லாம் என்ன இருக்குது, அந்த கூரைகள் மேலாம் பெரிய பெரிய கற்கள் வச்சுட்டு இருந்தாங்க. எதுக்காக, அது பறந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக. there was nearly always a wind in these parts. அதாவது எப்படி இருக்கும், தினசரி அங்கே வந்து காற்று அடிச்சுட்டே தான் இருக்கும். ஈவன் ஆன் சன்னி டேஸ் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ரேட்டல்டு. அதாவது அந்த வெயில் காலத்தில் கூட எப்படி இருக்குமா, அந்த டோர்ஸும் ஜன்னல்களும் எப்படி இருக்குன்னா படப்படன்னு அடிச்சுக்கும். செம்னிஸ் சோக்குடு கிளாத்தஸ் இப்படி அதில் போட்ட துணிகளை கூட துணி கொடியில் போட்ட அந்த துணிகள் கூட பறந்து போயிடும். த சில்ட்ரன்ஸ் ஸ்டுட் பிசைட் எ லோ ஸ்டோன் வால். அதாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டோன் பக்கத்தில் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்ப்ரெட்டிங் கிளாத்தஸ் அவுட் டு ட்ரை. அதாவது துணி காய போட அங்கே பின்னாடி வந்து ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆன் ஈச் கார்மெண்ட் தே பிளேஸ்ட் எ ராக். அதாவது ஒவ்வொரு துணி மேலே என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன கற்களை வச்சுட்டு இருக்காங்க. ஈவன் தென் த கிளாத்தஸ் ஃப்ளட்டட் லைக் ஃப்ளாக்ஸ் அண்ட் பென்னன்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இருந்தாலும் அந்த கல்லை வச்சாலும் என்ன இருக்கும், அந்த துணிகள்லாம் ஒரு கொடி போல் பறந்துகிட்டே இருக்குது. உஷா டார்க் ஹேர்ட் அண்ட் ரோஸ் சீக்டு ஸ்ட்ரகிள் வித் ஹர் கிராண்ட் ஃபாதர் லாங் லூஸ் ஷர்ட். அதாவது உஷான்ற பொண்ணு என்ன பண்ணுறா, டார்க் ஹேர் அதாவது கருநீளமான முடியும் ரோஸ் போன்ற ஒரு கன்னத்தையும் வந்து வச்சிருக்கா. அவள் என்ன பண்ணுறா, அவளோட தாத்தாவோட லூஸ் ஷர்ட்டை வந்து காய போடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. ஷி வாஸ் 11 or 12. அவளுக்கு வந்து என்ன வயசு இருக்குமா, ஒரு 11லேருந்து 12 வயசு தான் இருக்கும். ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ் வாஸ் டூயிங் இஸ் பெஸ்ட் டு ஹோல்ட் டவுன் எ பெட்ஷீட் வைல் பெட்ஷீட். அதாவது என்ன பண்ணுறான், அவனோட தம்பி பிரதர் வந்து என்ன பண்ணுறான், சுரேஷ் வந்து ஒரு பெட்ஷீட்டை காய போடுறதுக்காக அவன் வந்து கையில் வச்சுட்டு இருக்கான். வைல் பின்யா ஏ ஸ்லைட்லி ஓல்டர் கேர்ள். அதாவது பின்யான்ற என்ன கொஞ்சம் ஓல்டர் கேர்ள், அதாவது அதோட வயசு கொஞ்சம் மூத்தவ. உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர். அதாவது உஷாவுடைய ஃப்ரெண்டும் மற்றும் நெய்பர்னு அது பக்கத்து வீட்டுக்காரரு. வாஸ் ஹேண்ட்லிங் தெம் த கிளாத்தஸ் அட் எ டைம். அதாவது ஒரு துணியை என்ன பண்ணுறா எடுத்து உஷா கிட்டையும் சுரேஷ் கிட்டையும் கொடுத்துட்ருக்கா. Once they were sure everything was on the wall, firmly held down by rocks. அதாவது என்ன பண்ணுறா, எல்லா துணியும் வந்து அந்த கொடியில் காய போட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, firmly held down by rocks. அதாவது ஒரு பாறை கீழே வந்து ஒழிச்சிட்டு இருக்காங்க. They climbed up on the flat stones and sat there for a while. அதாவது என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. In the wind and the sun staring across the fields at ruins on haunted world. அதாவது அந்த சூரிய வெளிச்சம் வந்து என்ன பண்ணுதான், அந்த ஹாண்டட் ஹில் அதாவது இந்த யாருமே இல்லாத அந்த ஒரு மலை மேலே வந்து ரியூன்ஸ் அந்த இடிபாடுக்கு மேலேயும் வந்து விழுந்துட்டு இருக்கு. எது, அந்த சூரிய ஒளி. ஐ மஸ்ட் கோ டு த பசார் டுடே செட் உஷா. உஷா என்ன சொல்கிறான், நான் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து பஜாருக்கு போவேன். ஐ விஷ் ஐ குட் கம் டு செட் பின்யா. பின்யா என்ன சொல்கிறான், நானும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஐ ஹாவ் ஹெல்ப் த கவ் அண்ட் த ஹவுஸ் ஒர்க். அதாவது நான் என்ன பண்ணோம், என்னோட மாட்டையும் பார்த்துக்கணும், அப்புறம் வந்து வீட்டு வேலையும் நான் தான் பார்த்துக்கணும். ஏன்னா மதர் இஸ் நாட் வெல், எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஐ கேன் கம் செட் சுரேஷ். சுரேஷ் என்ன சொல்கிறான், நானும் வரேன். ஹி ஆல்வேஸ் ரெடி டு விசிட் த பஜார் விச்
விச் வாஸ் 3 miles away. அதாவது அவன் எப்படி இருப்பானா, எப்போ பாரு வந்து பஜாருக்கு போகிறதே வந்து ஒரு வேலையை வச்சுட்டு இருப்பான். அது எங்கே இருக்கான், 3 miles, அதாவது 3 miles அவே இருக்குது, 3 மைல் தாண்டி இருக்குது. ஆன் த அதர் சைட் ஆஃப் ஹாண்டட் ஹில். எப்படி இருக்கான், அடுத்த பக்கம் மலை இருக்குன்னா அதோட அடுத்த பக்கத்தில் தான் என்ன இருக்குது, அந்த ஹாண்டட் ஹில் இருக்குது. நோ யூ கான்ட் செட் உஷா. அதாவது என்ன சொல்கிற, உஷா நீ வரக்கூடாது. யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட் ஃபாதர் சாப் வுட். அதாவது நீ வந்து உங்கள் கிராண்ட் ஃபாதரோட சாப் வுட் கடைக்கு வந்து நீ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கணும். Their father was in the army posted in a distant spot of the country. அதாவது அவரோட அப்பா வந்து அந்த பையனோட அப்பா என்ன பண்ணுறாராம், ஒரு ஆர்மியில் இருக்காராம், ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு. அண்ட் சுரேஷ் அண்ட் இஸ் கிராண்ட் ஃபாதர் வேர் த ஒன்லி மின் இன் த ஹவுஸ். அதாவது யார், சுரேஷும் அவனோட தாத்தாவும் மட்டும் தான் அந்த வீட்லேயே ஆண் மகன்கள். சுரேஷ் வாஸ் 8. அது சுரேஷ்க்கு வந்து என்ன வயசு இருக்குமா, 8 வயசு இருக்குமா. சப்பி அண்டு ஆல்வண்டை, அதாவது ஒரு பாதாம் போன்ற கண்களையும், சப்பி அதாவது ரொம்ப குண்டாகவும் இருப்பான். யார், அந்த சுரேஷ் என்றவன். Want you be afraid to come back alone, he asked. சுரேஷ் என்ன சொல்றான், உனக்கு வந்து போயிட்டு வரதுக்கு வந்து உனக்கு அஃபர்ட்னா ரொம்ப பயமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்றான். why should be I afraid. அதுக்கு உஷா என்ன சொல்றான், நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்றான். there are ghosts on the hill. அதாவது நீ அந்த ஹில்க்கு போற இல்ல, அந்த போற இல்ல நிறைய கோஸ்ட், அதாவது பேய்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். I know but I will be get back before it gets dark. அதாவது இருட்டுறதுக்குள்ளேயே நான் வந்து கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவேன். ghost don't appear டூரிங் த டே. அதாவது கோஸ்ட் அந்த பேய்கள் வந்து பகல் டைமில் வந்து அட்டாக் பண்ணாது. ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ரீன்ஸ் ஆஸ்க்டு பின்யா. பின்யா என்ன சொல்கிறா, நிறைய பேய்கள் வந்து அந்த ரீன்ஸ் அந்த இடிபாடுகள் நிறைந்த அந்த கட்டிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறான். grandfather says so. He says that many years ago. அவங்க தாத்தா என்ன சொல்றாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி over the 100 year ago English people lived on the hill. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மலையில், அந்த மலையில் இருக்க வீட்டில் வந்து வாழ்ந்தாங்க. பட் இட் வாஸ் a bad spot. அது வந்து என்னது, வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடம். ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்னிங். அதாவது என்ன பண்ணோம், அடிக்கடி அங்கே வந்து மின்னல்களும். அண்ட் தே ஹேட் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் பில்ட் அனதர் பிளேஸ். அதாவது அங்கே எப்பயுமே வந்து இடி விழுந்துகிட்டே இருக்கும், மின்னல் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வேற ஒரு இடத்த நோக்கி போயிட்டாங்க. பட் இஃப் தே வெண்ட் அவே why should there be any ghost. அதாவது அவங்க தான் போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எப்படி அங்கே வந்து பேய்கள் இருக்கும். பிகாஸ் grandfather says during a terrible storm on the houses was hit by lightning and everyone இட் இஸ் வாஸ் கிளிட். அதாவது என்ன பண்ணுது, அந்த கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு டெரிபிள் ஸ்டாம், ஒரு மோசமான ஒரு புயல் தாக்கி அந்த அதன் மூலயமா வெளிப்பட்ட அந்த மின்னல்னால் மொத்தம் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த சில்ட்ரன். அதாவது அங்கே வீட்டில் இருந்த குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. வேர் தேர் மெனி சில்ட்ரன்ஸ். அதாவது அவன் என்ன கேட்குறான், நிறைய குழந்தைகளா அப்படின்னு கேட்குறாங்க. தேர் வேர் 2 of them. அதாவது 2 பேர் வந்து அதில் வந்து சில்ட்ரன்ஸ், எ பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. கிராண்ட்ஃபாதர் சேஸ் he has seen them many times. அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த தாத்தா சொல்கிறாரு, நான் வந்து நிறைய வாட்டி அவங்கள பார்த்துருக்கேன். when he has passed through the ruins late at the night. அதாவது இருட்டி போன அப்புறம் நான் வந்து அந்த வழியில் போகும்போது அந்த 2 பேரையும் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். he has seen them playing in the moonlight. அதாவது நிலா வெளிச்சத்தில் வந்து அவங்க விளையாடுறத நான் வந்து கண்ணால் பார்த்தேன். யார் சொல்கிறது, அந்த தாத்தா சொல்கிறார். was not he frightened. அதாவது அவருக்கு வந்து ரொம்ப பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நோ ஓல்டு பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். அதாவது வயசானவங்க வந்து பேயை பார்த்து பயப்பட மாட்டாங்க. உஷா செட் அவுட் ஆன் ஹர் வாக் டு த பஜார் அட் 2 in the afternoon. அதாவது மதியம் 2 மணிக்கு வந்து எங்கே போகிறா உஷான்றவ, அந்த பஜாரை நோக்கி கிளம்புறா. இட் வாஸ் அபவுட் an hour walk. அதாவது 1 மணி நேரம் நடந்து போகணும். எவ்வளோ, அந்த 3 மைலை கடக்க வந்து 1 மணி நேரம் ஆகும். she went through the fields now turning yellow with ஃப்ளவரிங் மஸ்டார்ட்ஸ். அதாவது அவள் வந்து அந்த ரோட்டில் அந்த வழியில் போகும்போது அங்கே என்ன இருந்துச்சா, எல்லோ வித் ஃப்ளவரிங் மஸ்டர்ட். அதாவது கடுகு வந்து மஞ்சள் கலரில் பூத்துட்டு இருந்துச்சு. தென் அலாங் த சேடில் ஆஃப் த ஹில். சேடில் என்ன சொன்னால் சணல் பயிரும் அங்கே இருந்துச்சு. அண்டு அப் டு த ருவின்ஸ். அதாவது ருவின்ஸ்னால் அந்த சொன்னல அந்த இடிபாடுகள் நிறைந்த இது வந்து ஏறி போகிறாவ. த பேத் வென்ட் ஸ்ட்ரெயிட் த்ரூ த ருவின்ஸ். அதாவது எப்படி இருக்கான், நேராக அந்த வழி எப்படி இருக்குன்னா அந்த ருவின்ஸ், அதாவது அந்த இடிபாடுகள்லேருந்து வீட்டை நோக்கி போகுது. உஷா நியூ இட் வெல். அதாவது அந்த வழியை வந்து உஷா எப்படி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. ஷி ஹேட் ஆஃபன் டேக்கன் இட் வைல் கோயிங் டு த பஜார் டு டூ த வீக்லி ஷாப்பிங் ஆர் டு see her அண்ட் ஹூ லிவ்டு இன் த டவுன். அதாவது அந்த வழியில் ஏன் அவளுக்கு அவ்வளோ அந்த பழக்கப்பட்ட வழியாக இருக்கான், அவள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அந்த வழியில் ஷாப்பிங் போவாள். அப்புறம் வந்து அவள் வந்து டெய்லியும் அவங்க பக்கத்தில் இருக்க அவங்க ஆண்டியை வந்து அங்கே தான் அந்த டவுனில் தான் வசிக்கிறாங்க, அவங்கள வந்து பார்க்குறதுக்காகவும் அந்த வழியை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா.
வைல்ட் ஃப்ளவர்ஸ் க்ரூவிங் இன் த கிரம்பிளிங் வால்ஸ், அதாவது அந்த உடஞ்சி போன அந்த கட்டடத்தில் அந்த சுவர் மேலே வந்து வைல்ட் ஃப்ளவர்ஸ் அந்த காட்டுப்பூக்கள் வந்து பூத்துட்டு இருந்துச்சு. எ வைல்ட் ப்ளம் ட்ரீ க்ரூ ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் வாட் ஹேட் ஒன்ஸ் பீன் எ ஸ்கட்டில்டு ஓவர் த ஸ்டோன்ஸ், அதாவது அந்த உடஞ்சி போன சவுத்து மேலே என்ன பண்ணுதான் ஒரு ப்ளாம் ட்ரீ வந்து வளர்ந்துட்டு இருக்கு. வைல் எ விஸ்லிங் த்ரஷ் இட்ஸ் டீப்ஸ் பர்பிள் plumage glistening in the soft sunshine, அதாவது என்ன பண்ணுதான் ஒரு பர்பிள் plumage வந்து என்ன பண்ணுதான் விஸ்லிங் த்ரஷ், அதாவது ஒரு இசை பாடிட்டு இருக்கான். sat in an empty window and sang its heart out, அது எப்படி இருக்கான் ரொம்ப மனசை விட்டு அது வந்து அந்த பறவை வந்து பாடிட்டே இருக்கு. உஷா sang herself, உஷா என்ன பண்றா அவளுக்குள்ளேயே பாடிக்கிறா. as she tripped lightly along the path, அந்த வழியை நினைச்சா வந்து கொஞ்சம் பயப்படுறா. soon she had left the ruins behind, அதை என்ன பண்ணுறா அதுக்குள்ளேயே வந்து கடந்து அந்த இடிபாடுகளிலிருந்து அந்த வீட்டை வந்து கடந்து போயிடுறா. the path dipped steeply down to the valley and the little town with it straggling bazaar, அதாவது அந்த வழியை கடந்து அவள் போகும்போது என்ன ஆகுதான் straggling bazaar, அதாவது அவரை வந்து கண்ணை கவரும் விதமான அந்த பஜார் வந்து அவள் வந்து கண்ணில் படுது. உஷா took her time in the bazaar, அவள் என்ன பண்ணுறா அவளுக்கான நேரத்தை இருக்கிறா. she bought soap and matches, spices and sugar, அதாவது என்ன பண்ணுறா இதெல்லாம் வாங்குறா. none of these things could be had in the village where there was no shop, அதாவது இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறதுக்கு வந்து அவங்க கிராமத்தில் வந்து இடம் இல்லை, அந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்கே விற்காது. and a new pipe stem for her grandfather hookah, அவங்களோட தாத்தாவோட ஹுக்காவுக்கு வந்து ஒரு பைப் ஸ்டெம்மையும் வாங்கிட்டு போகிறா. and an exercise book for சுரேஷ் to do his sums in, அதாவது என்ன பண்ணுறா சுரேஷ்காக ஒரு மேக்ஸ் போட்டு பார்க்குற ஒரு எக்ஸசைஸ் புக்கும் வந்து வாங்கிட்டு போகிறா. as an after thought she bought him some marbles, அதாவது என்ன பண்ணுறா அவளுக்காக வந்து some marbles வாங்குறா. then she went to a மூச்சி shop to have her mother slippers repaired, அதாவது ஒரு செருப்பு தைக்கிற கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுறா அவளோட அம்மாவோட ஸ்லிப்பரை கொடுக்குறா. the மூச்சி was busy, என்ன பண்ணுறா அந்த செருப்பு கடைக்காரர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு. so she left the slippers with him and said she'd be back in half an hour, நீங்கள் வந்து இதை வந்து ரிப்பேர் பண்ணி வைங்க, நான் வந்து ஒரு half an hourல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது உஷா சொல்கிறா. she had 2 rupees for her own saved up, அதாவது என்ன பண்ணுறா 2 ரூபா வந்து அவளுக்காக நான் வச்சுக்கிறா. and she used the money to buy herself a necklace and amber colored beads, அதாவது என்ன பண்ணுறா அவளுக்கு வந்து நெக்லஸ் வாங்குவோம், அந்த ஆம்பர் கலரில் இருக்க பியட்ஸை வாங்குவோம் வந்து என்ன பண்ணுறா அவள் வச்சுக்கிறா. from an old Tibetan lady who sold charms and trinkets from a tinny shop at the end of the bazaar, அதாவது என்ன பண்ணுறா ஒரு திபெத்தியன் லேடி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்கா, அவங்ககிட்ட வாங்குறதுக்காக அந்த 2 ரூபா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறா. உஷா met her aunt லக்ஷ்மி who took her home for tea, அதாவது என்ன பண்ணுறா அவங்களோட ஆண்டியை வந்து லக்ஷ்மி அவங்க ஆண்டி பேர் என்ன சொல்கிறாங்க லக்ஷ்மி, அவள் வந்து யார் உஷா மீட் பண்ணுறா. அவங்க என்ன பண்ணுறாங்க டீ குடிக்க போகலான்னு வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. உஷா ஸ்பெண்ட் an hour in aunt லக்ஷ்மி லிட்டில் ஃப்ளாட் above the shop, அந்த கடைகளுக்கு மேலே இருக்கிற ஒரு ஃப்ளாட், அதாவது அந்த குடியிருப்பு பகுதியில் வந்து என்ன பண்ணுறா உஷா வந்து ஒரு மணி நேரம் அவங்க வீட்லேயே கழிக்கிறா. லிசனிங் டு ஹர் aunt talk about the arches in her left shoulder, அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்க என்னோட வந்து லெஃப்ட் ஷோல்டர் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டிஃப்னஸ் ஆர் ஜாயின்ஸ், அதாவது அந்த லெஃப்ட் ஷோல்டரில் இருக்க மூட்டுகள் வந்து வலிக்குதுன்னு வந்து யார் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அத்தை சொல்கிறாங்க. she drank 2 cups of sweet hot tea, 2 கப்பு டீயை குடிச்சிட்டு when she looked out the window she saw the dark clouds had gathered over the mountains, அப்புறம் வந்து ஜன்னல் வழியாக பார்க்கும்போது என்ன ஆகுதான் அந்த டார்க் கிளவுட்ஸ் கரு மேகங்கள் வந்து அந்த மலையை சுற்றி வந்து சூழ்ந்துருக்குது அவள் கண்ணில் தென்படுது. உஷா ran the cobblers and collectors her mother slippers, என்ன பண்ணுறா வேகமாக ஓடி போயிட்டு அந்த கடைக்கு போயிட்டு அவங்க அம்மாவை செப்பலோட வாங்கிட்டு the shopping bag was full, அந்த ஷாப்பிங் பேக் என்ன ஆச்சு ரொம்ப ஃபுல் ஆகிடுச்சு. slung it over her shoulder and set out for the village, அதாவது என்ன பண்ணுறா இது அந்த ஃபுல்லான அந்த ஒரு ஷாப்பிங் பேக்கை தோளில் மாட்டிட்டு வேகமாக வந்து இந்த வில்லேஜை விட்டு கிளம்புறா. strangely the wind had dropped, என்ன பண்ணுது அந்த காற்று வந்து அடிக்கிறது சுத்தமாக நின்று போச்சு. the trees were still not a leaf moved, காற்றடிக்காமல் ஒரு இலையும் வந்து அப்படியே நின்றுச்சு. the crickets were silent in the grass, இங்கே கிரிக்கெட்ஸ்னால் என்ன சொல்லுவோம்னா பூச்சிகள் வந்து சைலண்ட் சத்தம் போடாமல் புல்வெளியில் போயிட்டு மறைஞ்சிக்கிச்சு. the crow flew round in a circle then settled down
ஃபார் எ நைட் இன் எ ஓக் ட்ரீ. அதாவது என்ன பண்ணுது, காகங்கள் வந்து சுற்றி வட்டமிட்டுட்டு கடைசி எங்கே போய் உட்காந்துக்கிச்சான் நைட்டில், ஓக் ட்ரீயோட மரத்து மேலே வந்து உட்காந்துக்கிச்சு. ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க். அவன் என்ன நினைக்கிறா, நான் வந்து இருட்டுறது கூட கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு யார் சொல்கிறா, உஷா வந்து அவளுக்குள்ளே சொல்லிக்கிறா. as she hurried along the path, வேகமாக வந்து அந்த வழியை நோக்கி வேகமாக போகிறா. பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்கனிங். என்ன ஆச்சான், அந்த மேகங்கள் சூழ்ந்த அந்த ஸ்கை வந்து அந்த வானம் என்ன ஆச்சு, ரொம்ப கருகருத்து போச்சு. த கிளவுட்ஸ் பேக் அண்ட் த்ரெட்னிங் லுக் ஓவர் ஹாண்டட். என்ன பண்ணிச்சான், அந்த அந்த மேகங்கள்லாம் என்ன பண்ணிச்சான், அவளை வந்து ரொம்ப பயமுத்துற மாதிரி இருந்துச்சு. திஸ் வாஸ் மார்ச் த மந்த்ஸ் ஃபார் ஸ்டார்ம்ஸ். அதாவது அந்த மாதம் என்ன, மார்ச் மாதம் எதுக்கான ஒரு மாதமா, அது ரொம்ப புயல் அடிக்கிறதுக்கான ஒரு மாதமா. ஏ டீப் ரம்பிள் எக்கோடு ஓவர் த ஹில். அதாவது என்ன பண்ணுதான், டீப் ரம்பிளான ஒரு இடி சத்தம் வந்து எங்கே வீதான், அந்த மலை மேலே விழுறது வந்து அவளுக்கு வந்து எக்கோ மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அண்ட் உஷா ஃபெல்ட் த ஃபர்ஸ்ட் ஹெவி ட்ராப் ஆஃப் எ ரெயின் ஹிட் ஹர் சீக். அதாவது ரொம்ப கனமான மழை வந்து அவள் கன்னத்தில் விழுது வந்து ஃபீல் பண்ணுறா. ஷீ ஹேட் நோ அம்ப்ரெல்லா வித் ஹர். அவ கூட வந்து ஒரு குடை கூட எடுத்துகிட்டு போகல. த வெதர் ஹேட் சீம்டு ஸோ ஃபைன் ஜஸ்ட் எ ஃபியூ ஹவர்ஸ் அகோ. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சா, அந்த வெதர், அந்த காலநிலை, அந்த வானிலை வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நவ் ஆல் ஷீ குட் டூ வாஸ் டை அண்ட் ஓல்டு ஸ்கார்ஃப் ஓவர் ஹர் ஹெட். அதை என்ன பண்ணுறா, ஒரு பழைய ஒரு ஸ்கார்ஃபை வந்து தலையில் கட்டிக்கிட்டு புல் ஹேர் ஷால் டைட் அக்ராஸ் த ஷோல்டர்ஸ். என்ன பண்ணுறா, அவளோட ஷாலை வந்து ஷோல்டருக்கு நேராக டைட்டாக கட்டிக்கிறா. ஹோல்டிங் த ஷாப்பிங் பேக் க்ளோஸ் டு ஹேர் பாடி. அந்த ஷாப்பிங் பேக்கை வந்து ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு ஷீ குயிக்கண்ட் ஹேர் பேஸ். அதை என்ன பண்ணுறா, அவளோட வேகத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறா. ஷீ வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங். எப்படி போகிறா, அவ நடக்கிறது மாதிரி இல்லை, ரொம்ப வேகமாக ஓடுற மாதிரி வந்து வேகமாக நடக்கிறா. பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கம்மிங் டவுன் ஃபாஸ்டர் நோ. என்ன பண்ணுது, ரொம்ப மழை வந்து வேகமாக வந்துகிட்டே இருக்குது. பட் ஹெவி பெல்லட்ஸ் ஆஃப் ரெயின். எப்படி படுதான், ரொம்ப வந்து வேகமாக, பெல்லட்ஸ்னால் ரொம்ப வேகமாக வந்து மழை வந்துகிட்டே இருக்குது. ஏ சடன் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் லிட் அப் த ஹில். அதாவது என்ன பண்ணுறான், அந்த மின்னல் வந்து ரொம்ப ஃப்ளாஷ் மாதிரி அடித்து அந்த மலையை வந்து ரொம்ப காட்டி கொடுக்குது அந்த அவளோட கண்ணுக்கு. த ரெயின் ஸ்டுட் அவுட் இன் கிளியர் அவுட்லைன். அந்த இடிபாடுலேருந்து வீடு எப்படி தெரியுது, அவள் கண்ணுக்கு வந்து முழுமையாக தெரியுது. தென் ஆல் வாஸ் டார்க் அகைன். என்ன பண்ணுதா, ஒரு வாட்டி லைட்டிங் வரும்போது அந்த வீடு வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சு திருப்பி வந்து டார்க் ஆகிடுது. நைட் ஹேட் ஃபாலன். அதாவது இருட்டும் வந்துடுது. ஐ ஒன்ட் கெட் ஹோம் பிஃபோர் த ஸ்டார்ம்ஸ் பிரேக்ஸ். அதாவது என்ன பண்ணுறா உஷா என்ன பண்ணுறா, நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடு போய் சேர முடியாது, எவ்வளோப்பா இந்த மாதிரி புயல் அடிச்சா அப்படின்னு சொல்கிறேன். ஐ வில் ஹாவ் டு ஷெல்டர் இன் த ரியூன்ஸ். அதாவது இந்த மாதிரி பாழடைஞ்ச இந்த வீட்லேயே நான் வந்து ஒரு கூடாரத்தை எனக்கு தேவையானதை நான் அமைச்சே ஆகணும். ஷி குட் ஒன்லி சி எ ஃபியூ ஃபீட் அகேட். அதாவது கொஞ்சம் அடி தள்ளி வந்து பட் ஷி நியூ த பேத் வெல் அண்ட் ஷி பிகன் டு ரன். அதை என்ன பண்ணுறா, அந்த வழி அவளுக்கு நல்லா தெரியும். என்னதான் கூடாரம் அமைக்கணும்னு நினச்சாலும் அந்த வழி அவளுக்கு நல்லா தெரிஞ்சதுனால வேகமாக நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. அதனால போல ரொம்ப வேகமாக கண்ணை கூட இவாஸ் கோல்ட் ஸ்டிங், கண்ணை கூட சிமிட்ட முடியாத அளவுக்கு எப்படி இருக்கான், மழை வந்து வேகமாக பெஞ்சிட்டே இருக்கு. ஷி குட் ஹார்ட்லி கீப்ஸ் ஹர் ஐஸ் ஓப்பன். கண்ணை கூட அவளால் வந்து திறக்கவே முடியல. த விண்ட் கிரீவ் இன் ஃபோர்ஸ். என்ன பண்ணுது, காற்றும் ரொம்ப வேகமாக அடிக்குது. இட் ஹம்டு அண்ட் விசில்டு. அதாவது ரொம்ப கொடூரமாக வந்து அந்த காற்று அடிக்க ஆரம்பிக்குது. உஷா டிட் நாட் ஹாவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் இட். அதாவது என்ன பண்ணுது, உஷாவால் அது கூட வந்து போராடவே முடியல. இட் வாஸ் பிஹைண்ட் ஹர் நவ். அதை எப்படி பண்ணுதான், அதோட காற்று வந்து அவர் பின்னாடி இருந்து தள்ளுது. அண்ட் ஹெல்ப்டு ஹர் அலாங் அப் த ஸ்டீப் பேத் அண்ட் ஆன் டு த ப்ரோ ஆஃப் த ஹில். அதாவது என்ன பண்ணுது, அந்த மலை மேலே ஏறுறதுக்கு வந்து அந்த காற்று வந்து பின்னாடிக்கு, ஏன்னா அவள் வந்து சீக்கிரமாக வந்து மேலே போவான். அந்த விண்டு வந்து அந்த காற்று வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுது. there was another flash of lightning. என்ன பண்ணுது, திருப்பி ஒரு மின்னல் வந்து தாக்குது. followed by a peal of thunder. ஒரு வேகமான ஒரு இடி முழக்கத்தோட வந்து ஒரு மின்னல் வந்து தாக்குது. the ruins looked up before her grim and forbidding. அதாவது ரொம்ப பயமுறுத்துற மாதிரி அந்த இடிபாடு நிறைந்த வீடு, அந்த பாழடைந்த வீடு வந்து அவள் கண்ணுக்கு தென்படுது. she knew there was a corner where a piece of old roof remained. அதை என்ன பண்ணுறா, அந்த இடிபாடு நிறைந்த வீட்டில் ஒரு நல்லா இருக்கிற ஒரு கார்னரை வந்து அவள் வந்து பார்க்குறா. இட் வுட் கிவ் சம் ஷெல்டர். அதாவது அந்த 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 ரூஃப் வந்து அந்த ஓல்டு ரூஃப் வந்து அவளுக்கு வந்து ஒரு கூடாக இருக்கும். இட் வுட் பி பெட்டர் தென் ட்ரைங் டு கோ ஆன். அது வந்து நான் வந்து போகிறத விட நான் இங்கே தங்குறதுக்கு எனக்கு அதுவே ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்குது. இட் இன் த டார்க் இன் த ஹவுலிங் விண்ட் ஷி ஹேட் ஒன்லி டு ஸ்டே ஆஃப் த பாத் டு கோ ஓவர் ஏ ராக்கி
கிளிஃப் எட்ஜ், அதாவது இந்த ராக்கி கிளிஃப் எட்ஜில் போகிறத விட நான் அந்த வீட்லேயே வந்து தங்குறது எனக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து அவள் ஃபீல் பண்ணுறா. ஹூ 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 ஹவுல் த விண்ட், என்ன பண்ணுதான் அந்த காற்று சத்தம் வந்து ஹூ ஹூ ஹூன்னு அடிக்குதான். ஷீ சா த வைல்ட் ப்ளம் ட்ரீ சாவிங் பெண்ட் டபுள் இட் foliage trashing against the ground, என்ன பண்ணுதான் அந்த ப்ளாம் ட்ரீயோட காத்தடிக்கிறதுனால அதோட கிளைகள் வந்து கிளையில் இருக்க இலைகள் வந்து தரையில் வந்து படுற அளவுக்கு வேகமாக காத்தடிக்கிறது. த broken wall did little to stop the wind, என்ன பண்ணுது அந்த உடஞ்சி போன அந்த செவர் வந்து காற்றை வந்து அடிக்கிறது வந்து கொஞ்சம் தடுக்குது. உஷா ஃபவுண்ட் her way into the ruined building, என்ன பண்ணுறா அந்த இடிபாடுலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழியும் அவள் வந்து கண்டுபிடிச்சிடுறா. ஹெல்ப்டு பை யர் மெமரி ஆஃப் த பிளேஸ் அண்ட் த கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங், அதாவது என்ன பண்ணுது அந்த அந்த ஃப்ளிக்கர் போன்ற அந்த ஒரு லைட்னிங் என்ன பண்ணுது அவளுக்கு வந்து அது போகிறதுக்கான ஒரு வழியை வந்து வெளிச்சத்தை வந்து கொடுக்குது. ஷி பிகேன் மூவிங் அலாங் த வால், அவள் என்ன பண்ணுறா அந்த வாலை நோக்கி நடக்கிறா. ஹோப்பிங் டு ரீச் த ஷெல்டர் கார்னர், என்ன பண்ணுறா அதோட மூலையை நோக்கி நகர்றா. ஷி பிளேஸ் their hands flat against the stones, அதாவது கையை வந்து அந்த ஸ்டோன்ஸ் அந்த கல்லுக்கு நேராக வச்சுட்டு மூவ்டு சைட் வைஸ், அதாவது குறுக்கா வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறா. her hand touched something soft and furry, அதாவது என்ன பண்ணுறா அவளோட கை வந்து ஒரு சாஃப்டான ஒரு இடத்த வந்து திடீர்னு டச் பண்ணுது. she gave startled, அதாவது startled cry, அதாவது என்ன பண்ணுறா ஒரு மாதிரி மிரண்டு போயிட்டு took her hands away, அது என்ன பண்ணுறா அந்த கையை வந்து எடுக்கிறா. her cry was answered by another cry, என்ன பண்ணுது அந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி அழுகுற சவுண்ட் கேட்குது. ஆஃப் ஸ்னீச், அதாவது ஸ்னாரல் என்னன்னு சொன்னால் அலறிட்டி அப்புறம் வந்து ஒரு மாதிரி கீச்சின்னு குரல் வந்து அண்ட் சம்திங் லீப்ட் அவே இன் த டார்க்னஸ், அதாவது வந்து அது திடீர்னு வந்து அந்த குரல் வந்து மறைஞ்சு போகுது. இட் வாஸ் ஒன்லி எ வைல்ட் காட், அவன் வந்து கண்டுபிடிச்சிடா என்னன்ட்டு அது வந்து ஒரு காட்டு பூனையாக தான் இருக்கும். உஷா ரியலைஸ் திஸ் வென் ஷீ ஹேர்ட் இட், அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவன் வந்து கண்டுபிடிச்சிடறா அது வந்து ஒரு காட்டு பூனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. த கேட் லிவ்ட் இன் த ரூயின்ஸ் அண்ட் ஷீ ஹேட் ஆஃபன் சீன் இட், அதான் என்ன பண்ணுறா அந்த பழஞ்ச வீட்டில் தான் என்ன பண்ணுது அந்த கேட் வந்து வாழுது, அதை வந்து நான் இப்போ பார்த்துட்டேன். பட் ஃபார் எ மொமெண்ட் ஷி ஹேட் பீன் லெஃப்ட் வெரி ஃப்ரைட்டன், என்ன பண்ணுறா கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த பயம் வந்து அவளுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. நவ் ஷி மூவ்டு குயிக்லி அலாங் த வால் அன்டில் ஷி ஹேர்ட் த ரெயின் ட்ரம்மிங் ஆன் த ரெமண்ட் ஆன் த டின் ரூஃப், அது என்ன பண்ணுறா அங்கேருந்து கொஞ்சம் விலைக்கு போயிட்டு மழை பெய்கிற சத்தத்தை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாவ. ஒன்ஸ் அண்டர் இட் crouching in the corner she found some shelter from the wind and the rain, அது என்ன பண்ணுறா கொஞ்ச நேரம் கழிச்சு crouching கார்னர், அதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு கார்னர் கண்டுபிடிச்சி அங்கே போய்ட்டு அவர் ஷெல்டரை வந்து கொஞ்ச நேரம் அமைச்சிக்கிறா. above her the tin sheets groaned and clattered, என்ன பண்ணுது அந்த ஷீட்ஸ் வந்து காற்றுல வந்து ஒரு மாதிரி கிரவுண்ட், அதாவது ஒரு மாதிரி முணுமுணுத்து கூட்டம் கிளாட்டர் ரொம்ப படப்படன்னு அடிச்சிட்டோம். ஆஸ் இஃப் தே வுட் செயில் அவே இட் எனி மூமெண்ட், அது வந்து எந்த டைமில் வேணாலும் பறந்து போகிற மாதிரி அது வந்து பண்ணிகிட்டு இருக்கு. பட் தே வேர் ஹெல்ட் டவுன் பை த சாலிட் பிரான்ச் ஆஃப் எ ஸ்ட்ராக்லிங் ஓல்டு ஓக் ட்ரீ, என்ன பண்ணுதான் ஆனால் வந்து அந்த ஓல்டு ஓக்கு மரத்தில் வந்து அந்த பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப காற்றுல வந்து ஆடாமல் அப்படியே நின்றுருக்கு. உஷா ரிமெம்பர்டு that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney, என்ன பண்ணுறா அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபயர் பிளேஸ் ஓல்டு வந்து ஒரு பழமையான வந்து நெருப்பு கொளுத்திட்டு விட்டால் அந்த பிளேஸுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து கண்டுபிடிக்கிறா. அப்போ என்ன நினைக்கிறா நமக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த இடத்துல போய் நம்ம இருந்தால் நமக்கு வந்து அது வந்து ஒரு ஷெல்டராக இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. perhaps it would be drier than இட் வாஸ் இன் அர் கார்னர், என்ன பண்ணுது அது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்ரையாகவும் அது வந்து எங்கே இருக்கா ரொம்ப கார்னர்லேயே இருக்குது. பட் ஷி வுட் நாட் அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் இன் ஜஸ்ட் நவ், அதை என்ன பண்ணுறா நம்ம வந்து இப்போயே வந்து அதுக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு யோசிக்கிறா. ஷி மைட் லூஸ் ஹர் வே ஆல் டுகெதர், என்ன பண்ணுறா அதுக்குள்ளே போயிட்டால் நமக்கு வந்து திரும்பி போகிறதுக்கான வழியை நம்ம வந்து தொலைச்சிடுவோமோன்னு சொல்லிட்டு அவளும் பயப்படுறா. ஹர் கிளாத்தஸ் வேர் soaked and the water streamed down from her long back hair to from a puddle at her feet, என்ன பண்ணுது அவரோட நனைஞ்சு சோக்குன்னா ரொம்ப நனைஞ்சு போயிட்டு அந்த ட்ரெஸ் வந்து என்ன ஆகுதான் அதுலேருந்து சொட்டாக தண்ணி வந்து படல்னா ஒரு குளம் மாதிரி அவள் காலுக்கு அடியிலே தேங்க ஆரம்பிச்சிச்சு. ஷி ஸ்டாம்பட் ஹர் ஃபீட் டு கீப் தெம் வார்ம், என்ன பண்ணுறா அவளோட பாதங்களை வந்து ரொம்ப வார்ம், அதாவது கொஞ்சமாவது சூடாக வச்சுக்கணும்னு அவன் நினைக்கிறா. ஷி தாட் ஷி ஹேட் எ ஃபெயிண்ட் கிரை
வாஸ் இட் த கேட் அகைன். என்ன பண்ணுறா, ஒரு மாதிரி அழுகுரலை வந்து கேட்குறா. அது என்ன பண்ணுறா, அது கேட்டா இல்லை ஆரன் அவுல், ஒரு ஆந்தையான்னு நினைக்கிறா. பட் த சவுண்ட் ஆஃப் த ஸ்டாம் பாட்டில்ட் அவுட் ஆல் அதர் சவுண்ட்ஸ். என்ன பண்ணுது, அந்த இடி சத்தம் வந்து மற்ற எல்லா சத்தத்தையும் வந்து கேட்க விடாமல் பண்ணிடுது. there had been no time to think of ghost. அதான் என்ன பண்ண, அந்த டைமில் வந்து பேயை பற்றி நினைக்கிறதுக்கு வந்து அவளுக்கு வந்து டைமே கிடையாது. பட் நவ் that she was in one place without any plans for venturing out again. அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு அவளை வழியே இல்லாமல் ஒரே பிளேஸில் அவள் நின்றுட்டே இருக்கா. she remembered a grandfather story about the lightning blasted rooms. அதை என்ன பண்ணுச்சு, அவங்க தாத்தா சொன்ன கதை ஞாபகம் வருது. என்ன கதை அது, அந்த பில்டிங் மேலே விழுந்து அந்த இடி விழுந்து அதில் இருந்த குழந்தைங்கள்லாம் செத்து போனது, அந்த கதை வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. she hoped and prayed that lightning would not strike her as he sheltered there. அதாவது என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு நினச்சிக்குது, ரொம்ப வந்து ப்ரே பண்ணினோன்னு நினச்சிக்குது, திருப்பி வந்து அந்த மாதிரி ஒரு இடி வந்து இந்த வீட்டை வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தண்டர் பூம்டு ஓவர் த ஹில்ஸ். என்ன பண்ணுதான், அந்த மலை மேலே இடி விழுந்துகிட்டே இருக்குது. அந்த லைட்னிங் கேம் குயிக்கர் நவ். அது என்ன பண்ணுதான், அந்த மின்னல் வந்து சீக்கிரமாக வந்துகிட்டே இருக்குது. ஒன்லி a few seconds between each burst of lightning. ஒரு செகண்டுக்கும் நடுவில் ஒரு இடி ஒரு மின்னல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. தென் தேர் வாஸ் அ பிக்கர் ஃப்ளாஷ் தென் மோஸ்ட். என்ன பண்ணுறது, ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட்னிங், அதாவது ஒரு மின்னல் வந்து தாக்குது. ஃபார் அ செகண்ட் ஆர் டூ த என்டையர் ரூம்ஸ் வாஸ் லைட் அப். என்ன பண்ணுறது, ஒரு செகண்டுக்கு வந்து அந்த 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 பாழடைஞ்ச வீடு என்ன இருக்கும், ரொம்ப வந்து வெளிச்சமாக தெரியுது. a streak of blue sizzle along the floor of the building, it at one end and out of other. உஷா வாஸ் ஸ்டார்டிங் ஸ்ட்ரெயிட் அஹெட். என்ன பண்ணுறா, இந்த மாதிரி சத்தம் வந்து கேட்டாலும் என்ன பண்ணுறா, அவள் வந்து தலையை வந்து எங்கேயுமே திருப்பாமல் நேராக வச்சுக்கிறா. as the opposite wall was light up. என்ன பண்ணுறா, எதிரில் இருக்க வால் அந்த சோர் வந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் லைட் வெளிச்சல அவளுக்கு தெரியுது. she saw croaking in the disused fireplace. என்ன பண்ணுறா, அவள் வந்து அந்த வந்து ஃபயர் பிளேஸ்க்கு அவள் நோக்கி போகலான்னு பார்க்குறா. two small figures they could only have been children. என்ன பண்ணுறா, அங்கே வந்து ரெண்டு சிறிய உருவங்களை பார்க்குறா. அவன் என்ன நினச்சிக்கிறான், அந்த ரெண்டு சிறிய உருவங்களை பார்த்துட்டு அவங்க வந்து ரெண்டு சின்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிக்கிறா, குழந்தைகள் தான் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. the ghostly figures looked up staring back at Usha and then everything was dark. என்ன பண்ணுது, அந்த ரெண்டு உருவம் வந்து கண்ணுக்கு தெரியுது அந்த இடி அந்த மின்னல் விழும்போது. அப்புறம் வந்து அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, எல்லாமே வந்து கருப்பாக மாறிடுது. டூ யூ நோ என்ன சொல்லணும்னா, பெர்முடா ட்ரையாங்கல். பெர்முடா ட்ரையாங்கல் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி ஸ்பாட்ஸ் இன் த வேர்ல்டு. இந்த பெர்முடா ட்ரையாங்கல் வந்து ஒரு மர்மமான விஷயம், அதை வந்து யாராலுமே வந்து கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு விஷயமா எங்கே இருக்குது, அந்த உலகத்திலே இருக்குது. இட் ஹாஸ் அண்ட் ட்ரையாங்குலர் ஷேப்டு ஏரியா இன் நார்த் அட்லாண்டிக் ஓஷன். அது வந்து எப்படி இருக்கா, ஒரு முக்கோணமான ஒரு ஷேப்பில் வந்து எங்கே இருக்குதான், நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. 100 of peoples and numerous of boats, ஷிப்ஸ் அண்ட் பிளேன்ஸ் ஹவ் டிஸப்பியர்ட் இன்சைட் திஸ் ட்ரையாங்கல். அந்த முக்கோணத்துக்குள்ளே என்ன ஆகுதான், பல நூறுக்கணக்கான மனிதர்களும் அப்புறம் வந்து கொஞ்சம் நம்பரான போட்ஸ்களும் ஷிப்ஸுகளும் ஏரோப்ளைன்களும் வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிருக்குது. த ரீசன் ஆஃப் திஸ் டிஸப்பியரன்ஸ் ஸ்டில்ஸ் ரிமைன்ஸ் எ மிஸ்ட்ரி. அதுக்கான ரீசனை வந்து இப்போவுமே வந்து கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு மர்மமான இடமா எது இருக்கான், இந்த பெர்முடா ட்ரையாங்கல் இருக்கான். உஷாஸ் ஹார்ட் வாஸ் இன் ஹர் மவுத். என்ன பண்ணுறதான், அந்த பயத்தில் வந்து அவளோட இதயம் வந்து வாய் வழியாக வந்து வெளியே விழுந்துற மாதிரி இருக்குது. ஷி ஹேட் சீன் வித்தவுட் எ ஷேடோ ஃபார் எ டவுட். அது என்ன பண்ணுறா, அந்த ஷேடோவை பற்றி அவன் வந்து யோசிச்சுட்டே இருக்கா. டூ கோஸ்ட் கிரியேச்சர்ஸ் அட் த அதர் சைடு ஆஃப் த ரூம். அது என்ன பண்ணுறா, ரெண்டு கோஸ்ட், ரெண்டு பேய் மாதிரி உருவம் வந்து அந்த ஆப்போசிட் ரூமில் இருக்குதுன்னு அவன் நினச்சிக்கிறா. ஷி வாஸ் நாட் கோயிங் டு ரிமைன் இன் தட் ரூயின்ட் பில்டிங் ஃபார் எ மினிட் லாங்கர். என்ன பண்ணுறா, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அவன் வந்து முடிவு பண்ணிடுறா. she ran out of her corner. அந்த மூலையிலிருந்து அவள் வந்து ஓட ஆரம்பிக்கிறா. ran towards the big gap in the wall through which she had entered. என்ன பண்ணுறா, அந்த வாலோட பெரிய கேப்பை பயன்படுத்தி அதிலிருந்து வெளியே தப்பிக்க பார்க்குறா. she was halfway across the open space when someone fell against her. என்ன பண்ணுறா, அவள் ஓடும்போது திடீர்னு வந்து அவள் மேலே யாரோ மோதுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. she tumbled, got up and again பம்ப்டு இன்டூ சம்திங். என்ன பண்ணுறா, அவள் எழுந்துக்கிறா, திருப்பி வந்து யார் மேலேயே மோதி விழுற மாதிரி அவளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஷி ஹேவ் எ ஃப்ரைட்டன் ஸ்க்ரீம். ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு முகத்தோட பார்க்குறா. சம்ஒன் எல்ஸ் ஸ்க்ரீம். அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி பயம் கலந்தோட அந்த முகத்தோடு வந்து பார்க்குறாங்க. அண்ட் தென் தேர் வாஸ் எ ஷவுட், எ பாய் ஷவுட் அண்ட் உஷா இன்ஸ்டன்ட்லி ரெகக்னைஸ் திஸ் வாய்ஸ். என்ன பண்ணுறா, அங்கே வந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து ஒரு பையனோட சத்தம். அந்த பையனோட சத்தம் வந்து அவளுக்கு வந்து இன்ஸ்டன்ட்லி உடனே வந்து ரெக்கக்னைஸ் அவளுக்கு வந்து தெரிய வருது.
என்ன சொல்கிறா? சுரேஷ், உஷா, பின்யா அப்படின்னு வந்து 3 குரலில் சொல்கிறா. இட்ஸ் மீ அப்படின்னு, நான் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் தான், நாங்களும் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. they fell into each other's arms. என்ன பண்ணாங்க? ஒருத்தரும் ஒரு கையை பிடிச்சிட்டு so surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other names. என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் நேமையும் வந்து அந்த சந்தோஷத்தில் வந்து உஷா, சுரேஷ், பின்யா அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிக்கிறாங்க. தென் உஷா said I thought you are ghost. அது என்ன பண்ணுறா? உஷா என்ன சொல்கிறா? நீங்கள் உங்களெல்லாம் பார்த்து நான் வந்து பேய் நினச்சிக்கிட்டேன். we thought யூ ஆர் த கோஸ்ட் ஆஃப் சைட் சுரேஷ். சுரேஷ் என்ன சொல்கிறா? நான் கூட நினச்சேன், உங்களை பார்த்து வந்து நான் பேய் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு யார் சொல்கிறது? சுரேஷ் நினச்சிட்டான். கம் பேக் அண்டர் த ரூஃப் சைட் உஷா. என்ன பண்ணுறா? நீ வா, நம்ம இந்த ரூஃப் கடியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறா. தே ஹடில்டு டுகெதர் இன் த கார்னர் சேட்டரிங் எக்ஸைட்லி. என்ன பண்ணுறாங்க? ஒரு மாதிரி கூடார மாதிரி அமைச்சிக்கிட்டு அந்த கார்னரில் போயிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சேட்டை வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. when it grew dark we came look for you. என்ன பண்ணுறது? ஒரு வானம் வந்து கருத்து போன மேகங்களால் சூழும்போது நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு யார் சொல்கிறது? பின்யா சொல்கிறா. அண்ட் தென் த ஸ்டார்ம் ப்ரோக். என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷல் வி ரன் பேக் டுகெதர் ஆஸ்க்டு உஷா. என்ன பண்ணுறா? நான் வந்து எங்களால் திரும்பி போக முடியல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர் எனி லாங்கர். என்ன பண்ணுறது? எனக்கு வந்து இங்கே இருக்க வந்து சுத்தமாக முடியல, வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வில் ஹாவ் வெயிட் செட் பின்யா. நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். த பேத் ஹேஸ் ஃபாலன் அவே அட் ஒன் பிளேஸ். என்ன பண்ணுறது? அந்த வழி வந்து கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய போகிறதில்ல. ஐ வாண்ட் பி சேஃப் இன் த டார்க். நம்ம வந்து இந்த டைமில் போனால் நம்ம வந்து சேஃபாக வீடு போய் சேருவ மாட்டதும் தெரியல. இன் ஆல் தீஸ் இந்த மழையில் போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து சரியான நேரம் இல்லை. தென் வி மே ஹாவ் டு வெயிட் டில் மார்னிங். அதாவது என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறது? செட் சுரேஷ் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஐ எம் ஃபீலிங் ஹங்கரி. எனக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குதுன்னு அவன் சொல்கிறான். த விண்ட் அண்ட் த ரெயின் கண்டினியூட். ஏன்னா அந்த காற்றும் மழையும் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஸோ டிட் த தண்டர் அண்ட் லைட்னிங் பட் தே வேர் நாட் அப் இட் நவ். அந்த மழையும் அந்த காற்றும் கண்டினியூ ஆகிடுச்சு. அப்புறமா என்ன வச்சான்? புயலும் அந்த தண்டரை இடியும் மின்னலும் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப பயப்படலை. தே கேவ் ஈச் அதர் வார்ம் அண்ட் கான்ஃபிடன்ஸ். என்ன பண்ணுறாங்க? ஒருத்தரை வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஈவன் த ruins did not seem so forbidding. அந்த இடிபாடு நிறைந்த அந்த பாட நிறைந்த வீடு கூட அவங்களுக்கு வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஒன்று அவங்களுக்கு இல்லை. ஆஃப்டர் அன் hour the rain stopped. என்ன பண்ணுறது? 1 மணி நேரம் கழிச்சு மழை நின்றுச்சு. and although the wind continued to blow it was now taking the clouds away. நம்ம காற்று வந்து ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு அங்கேருந்து மழை மேகங்களை வந்து நகர்த்திட்டு போகுது. so that the thunder grew more instant. என்ன பண்ணுது? மோர் டிஸ்டன்ட். அதாவது அந்த இடியும் வந்து ரொம்ப தூரமாக தள்ளி அந்த சத்தமும் வந்து போயிட்டே இருக்குது. தென் த விண்ட் டு மூவ்ட் ஆன். என்ன பண்ணுது? அந்த காற்றும் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆகுது. அண்ட் ஆல் வாஸ் சைலண்ட். எல்லாமே வந்து அமைதியாகிடுச்சு. டுவர்ட்ஸ் டான் த விஸ்லிங் த்ரஷ் பிகன் டு சிங். என்ன பண்ணுது? அந்த பறவையை வந்து பாட ஆரம்பிக்குது. இட்ஸ் ஸ்வீட் broken notes flooded the rain washed ruins with music. என்ன பண்ணுது? அந்த மழை அந்த இடிபாடலேருந்து வீட்டிலேருந்து அந்த விழுற ஒரு மழைத்துளியும் வந்து ஒரு இசை மாதிரி அவங்களுக்கு கேட்குது. லெட்ஸ் கோ செட் உஷா. உஷா என்ன சொல்கிறான்? நம்ம போகலாமான்னு கேட்குறா. சுரேஷ் சொல்கிறான், கம் ஆன், வா சீக்கிரம் போகலாம். ஐ ஆம் ஹங்க்ரி. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. as it grew lighter they saw that the palm tree should upright again. என்ன பண்ணுது? அந்த பாம் ட்ரீ வந்து அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுது. although it had lost all its blossoms. என்ன பண்ணுது? அந்த பாம் ட்ரீயோட எல்லா மலர்களும் வந்து ரொம்ப உதிர்ந்துட்டு இருக்கு. they stood outside the ruins. என்ன பண்ணுது? அது வந்து எங்கே இருக்கான்? அவுட் சைட் த வெளிப்பக்கமாக எதில் இருக்கான்? அந்த இடிபாட நேரம் கட்டடத்துக்கு வெளியே இருக்குது. on the brow of the hill watching the sky grow pink. அந்த வானம் எப்படி இருக்கான்? ரொம்ப பிங்க் கலரில் ஷேட் ஆகுது. அட் லைட் ப்ரீஸ் ஹேட் ஸ்ப்ரங் அப். ரொம்ப மெல்லி காற்றும் வந்து அவங்களுக்கு வந்து அடிச்சுட்டே இருக்குது. வென் தே வேர் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ruins. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்கும்போது உஷா லுக்டு பேக்டு. என்ன பண்ணுறா? உஷா வந்து அந்த கட்டடத்தை திரும்பி பார்க்கும்போது செட் கேன் யூ சி சம்திங் தேர் பிஹைண்ட் த வால். அந்த சுவத்துக்கு பின்னாடி நீ எதையா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட்ஸ் லைக் எ ஹேண்ட் வேவிங். அதாவது என்ன பண்ணுறா? ஒரு ஹேண்ட் வேவிங் மாதிரி ஒரு சத்தம் வந்து நமக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறேன். ஐ கேன்ட் சி எனிதிங் செட் சுரேஷ். சுரேஷ் என்ன சொல்கிறான்? நான் வந்து எதையுமே பார்க்கல இங்கே அப்படின்னு. இட் ஜஸ்ட் த டாப் ஆஃப் த பாம் ட்ரீ செட் பின்யா. என்ன சொல்கிறா? அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பாம் ட்ரீயாக தான் இருக்கும். They were on the path leading across
த சேடில் ஆன் த ஹில். அதாவது என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கடந்து எங்கே போகிறாங்க, அந்த சணல் பயிர் தோட்டத்தை நோக்கி அவங்க போகிறாங்க. குட் பை வாய்ஸ் ஆஃப் த விண்ட். என்ன பண்ணுது, அந்த காற்று வந்து அவங்களுக்கு வந்து குட் பை சொல்லுது. ஹூ செட் குட் பை ஆஸ்க் உஷா. உஷா என்ன சொல்கிறா, யார் வந்து நமக்கு வந்து குட் பை சொல்கிறது. நாட் ஐ செட் சுரேஷ். நான் வந்து சொல்லலை. நாட் ஐ செட் பின்யா. பின்யாவன சொல்கிறா, நான் வந்து உனக்கு குட் பை சொல்ல. ஐ ஹேட் சம் ஒன் காலிங். என்ன பண்ணுறா, எனக்கு வந்து அந்த சத்தம் கேட்டுச்சு. இட்ஸ் ஒன்லி த விண்ட். யார் சொல்கிறா, சுரேஷும் பின்யா வந்து அது வந்து வெறும் காற்று தான் அப்படின்னு சொல்கிறா. உஷா லுக்டு பேக் அட் த ruins. த சன். என்ன பண்ணுறா, திரும்பி வந்து அந்த கட்டடத்தை பார்க்குறா. த சன் ஹேட் கம் அப் அண்ட் வாஸ் டச்சிங் த டாப் ஆஃப் த வால்ஸ். என்ன பண்ணுது, சூரியன் வந்து திருப்பி வந்து வெளியே வருது. அது வந்து அந்த மலையை வந்து டச் பண்ணுது. த லீவ்ஸ் ஆஃப் த பாப் ட்ரீ ஷோன் த த்ரஷ் ஷேட் த சிங்கிங். என்ன பண்ணுது, அந்த பறவையும் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்குது. கமான் சே சுரேஷ் ஐ எம் ஹங்கிரி. என்ன பண்ண, சீக்கிரம் வா, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது. திருப்பி வந்து என்ன சவுண்ட் கேட்குதான், குட் பைன்னு சவுண்டு கேட்குதான். உஷா ஹேட் தெம் காலிங் ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் த விண்ட். என்ன பண்ணுறா வந்து கண்டிப்பாக திருப்பி பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறா, கண்டிப்பாக இது வந்து காற்று சவுண்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிறா. சூஸ் த பிஸ்கெட்டுங்க. த விண்ட் ஹரிட் அண்ட் பாஸ்ட் த்ரூ த டேஷ். அந்த காற்று வந்து வேகமாக நோக்கி எதை நோக்கி போச்சான், பைன் அண்ட் டெடார்ஸ். அந்த மரத்தை நோக்கி தான் அது வேகமாக போச்சு. த மார்க்கெட் வாஸ் டேஷ் அவே ஃப்ரம் த வில்லேஜ். அந்த மார்க்கெட் வந்து எத்தனை மைல் தொலைவில் இருந்துச்சு அந்த வில்லேஜிலேருந்து, 3 miles. உஷா வென்ட் டு விசிட்டர் டேஷ் அவுட் ஆஃப்டர் ஷாப்பிங் இன் த மார்க்கெட். உஷா வந்து கடைக்கு மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங்கு போயிட்டா. அங்கேருந்து யாரை மீட் பண்ணி யார் வீட்டுக்கு போனான், அவங்களோட ஆண்டி வீட்டுக்கு போனான். உஷா டுக் ஷெல்டர் இன் த டேஷ். அவள் வந்து கூடாரத்தை எங்கே தேடினான், ரெயின்ஸ். அதாவது இடிபாடுலேருந்து அந்த கட்டடத்துக்கு தான் அவரோட கூட்டம் வந்து அவளை வந்து தங்குறதுக்கான ஒரு இடத்த வந்து தேடிட்டு இருந்தா. அட் டான் த டேஷ் பிகின் டு சிங். என்ன வந்து கடைசியாக வந்து பாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சான், த த்ரஷ். அடுத்து போயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த லிசனர்ஸ் அப்படின்ற போயம். இது யார் ரைட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வால்டர் டி ல மேரி அப்படின்றவங்க வந்து தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. இஸ் தேர் எனிபடி தேர் சைட் த ட்ராவலர். ஒரு ட்ராவலர் வந்து ஒரு வீட்டை நோக்கி போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வீட்டில் யாருனா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. நாக்கிங் ஆன் த மூன் லைட் டோர். அதாவது நிலா வெளிச்சம் படுற அந்த ஒரு வீட்டோட கதவை வந்து தட்டி பார்க்குறாரு. அண்ட் இஸ் ஹார்ஸ் இந்த சைலன்ஸ் சாம்புடு த கிராஸ். என்ன பண்ணுறது, அவரோட குதிரையை வந்து சாம்புடு, அதாவது மேய்ஞ்சிட்டு இருக்குது, எதை வந்து புற்களை வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர் அண்ட் எ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் த டர்னட் அபோவ் த ட்ராவலர் செட். என்ன பண்ணுறது, ஒரு பறவை வந்து டர்னட், அதாவது ஒரு பறவை வந்து அந்த ரூஃப்க்கு மேலே வந்து பறந்து போகுது. அண்ட் இஸ் ஸ்மார்ட் அப்பான் த டோர் அகைன் ஏ செகண்ட் டைம். என்ன பண்ணுறா, ரெண்டாவது வாட்டி வேகமாக தட்டுறான். இட்ஸ் தேர் எனிபடி தேர் ஈ சைட். என்ன பண்ண, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தட்டுறான். பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். என்ன பண்ணுறா, ஒருத்தரும் வந்து வெளியே வந்து பார்க்கல. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிங்க்டு சில் லீடு ஓவர் அண்ட் லுக்குடு இன் டு இஸ் கிரே ஐஸ். அவரோட அந்த கிரே கலரான கண்ணை பார்க்குறதுக்கு வந்து யாருமே வந்து வரல. வேர் he stood perplexed and still, but only a host of phantom listeners that dwelt in the lone house then. அந்த வீட்டில் வந்து என்ன தான் சொன்னாலும் அங்கே வந்து யாருமே இல்லை. ஸோ லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட். அந்த இடம் எப்படி இருந்துச்சா, ரொம்ப அந்த மூன்லைட் அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த இடமே வந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்துச்சு. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென். இந்த மாதிரி வாய்ஸ் வந்து யாரோட தான் இருக்கும், உலகத்தோட ஒரு ஆண்மகனோட குரலாக தான் இருக்கும். ஸ்டுட் த்ரோனிங் த ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் அட் த டார்க் ஸ்டார். என்ன பண்ணுது, அந்த ஒரு டார்க் ஸ்டாரில் இது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு எட்ஜாக இருக்கான், மூன் பீம்ஸ் மட்டும் தான் இருக்கான், அந்த நிலா வெளிச்சம் மட்டும் தான் இருக்கான். தட் கோஸ் டவுன் த எம்டி ஹால். அதாவது என்ன பண்ணுது, அந்த இது வந்து அந்த எம்டியான வீட்டில் நோக்கி போகுது. ஹாப்னிங் இன் அண்ட் ஹேர் ஸ்ட்ரிப்டு அண்ட் ஷேக்கன் பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால்ஸ். என்ன பண்ணுதான், அந்த மரங்கள்லாம் வந்து ஹாட்ஸ்னிங் இருக்குது, அப்புறம் வந்து ஷேக், அந்த மாதிரி மரங்களை வந்து ஆடிட்டே இருக்குன்னு யார் சொல்கிறாங்க, அந்த லோன்லி ட்ராவலர் சொல்கிறாரு. வால்டர் டி மேரி 1873 to 1956 வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். அவர் வந்து ஒரு ஆங்கில கவிதையாளர். ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். அவர் வந்து என்னது, சிறுகதைகள் சொல்கிறவர் மற்றும் ஒரு நாவலிஸ்ட்டும் கூட. இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் இஸ் ஒர்க்ஸ் ஃபார் சில்ட்ரன். அவங்க வந்து குழந்தைகளுக்காக தான் வந்து நிறைய ஒரு விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காரு. த லிசனர்ஸ் இஸ் செட் டு பி இஸ் மோஸ்ட் ஃபேமஸ் போயம். என்ன பண்ணுறது, இந்த த லிசனர்ஸ்ன்ற போயம் தான் என்ன வந்து அவர் எழுதுனதே வந்து ரொம்ப ஃபேமஸான போயம்னு சொல்கிறாங்க.
இந்த செகண்ட் யூனிட்டில் சப்ளிமெண்ட்டாக என்ன கொடுத்துருவாங்கன்னா த ரெட் ஹெட்டட் லீக், அதாவது இது வந்து என்னென்னா ஒரு மாதிரி ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ், அந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃபேமஸ் டிடெக்டிவ் கதை. இதில் வந்து ஒரு 4 கேரக்டர் இருப்பாங்க. அதில் வந்து இந்த ஜேபஸ் வில்சன் இவங்களை வந்து இவங்களுக்கான ட்ராப்பை தான் வந்து பிடிக்க பார்ப்பாங்க. ஆனால் வந்து கடைசியாக யார் வந்து மாட்டுவாங்க, ஒரு தெஃப்ட்டை வந்து கண்டிப்பாக கடைசியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து செகண்ட் யூனிட் இங்கிலீஷில் வந்து 7th ஃபஸ்ட் டைம் புக்கில் இருக்க செகண்ட் யூனிட்டை வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து அப்போ ஒரு கிளாஸில் தேர்ட் யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.